பாப்போம். இப்பவே நான் எல்லாமே உங்களுக்கு சொல்ல முடியாது. எதுங்க? ஆமா, அது வந்து யூகங்களின் அடிப்படையில பேசப்படுவது. ஏன்னா விருதாச்சலம் தேமுதிகவுக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி, புரியுதுங்களா? அதனால நிச்சயம் அங்க நிப்பாங்க என்பது ஒரு கணிப்பு. அதனால யார் கூட கூட்டணி, எத்தனை தொகுதி, எத்தனை சீட்டு, எந்தெந்த தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஜனவரியில இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, நாங்க இருந்த ஒரே ஹோட்டல்ல தான் அவரும் தங்கி இருந்தாரு. அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், பிளஸ் அவங்க சின்னம்மா அன்னைக்கு இறந்துருந்தாங்க. ஸோ 2 விஷயத்துக்காகவும் நாங்களும் லேட் நைட் தான் பிரச்சாரம் முடிச்சு போனோம். அவரும் வந்தாரு. ஸோ சுதீஷ் போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அவங்க சின்னம்மா இறந்ததுக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சாரு. நான் வந்து ரொம்ப லேட் நைட் ஆனது, டயர்டா இருந்ததுனால தொலைபேசியிலேயே அவருக்கு வாழ்த்து சொன்னேன். இல்ல, தமிழகர் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்டிஏ அலையன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும். நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே 2 ஜனாதிபதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த முறை ஒரு துணை ஜனாதிபதி, அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல, அந்த திட்டத்தை முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் கேப்டன். எப்போ 2005 கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி 2006 முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம். இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் இப்ப தமிழ்நாட்டுல, அதுவும் சின்ன லெவல்ல தான் தொடங்கி இருக்காங்க. 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரியில வச்சு பொருள் கொடுக்குறாங்க. இது எந்த அளவு ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம். இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே. அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவோட தேர்தல் அறிக்கை 100 விழுக்காடு முடியல, ஆனாலும் திமுக போய் பிரச்சாரம் பண்றாங்க. நான் நேரடியா விவாதம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. திமுக தரப்புல இருந்து யாரு வேணாலும் இப்ப விவாதத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அத அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படிங்கிறது உண்மை. அதுல ஒன்றும் பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது மாதிரிதான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை கேட்டப்போ நான் சொன்னதுதான், நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி. அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றல. சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா பல திட்டங்களை நிறைவேற்றியும் இருக்காங்க. அதனாலதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சின்னு நான் சொல்லியிருக்கேன். அன்வர் ராஜா மைத்ரேயனை தொடர்ந்து மேலும் ஒரு எம்பி வந்து திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறதா பாஜக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு கட்சியில முக்கியமான ஒரு புள்ளியா இருந்து வேற ஒரு கட்சிக்காக மாறும்போது அது எப்படி பாக்குறீங்க? இது தமிழ்நாட்டில இது ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. எத்தனையோ ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அதிமுகல இருந்து திமுக போறது, திமுகல இருந்து அதிமுக போறது, மற்ற கட்சிகளுக்கு போறது. ஏன் தேமுதிகலயே கேப்டன் பார்த்து வளர்த்த அந்த எம்எல்ஏஸே கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது. நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியா சொல்றேன். அது நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். எதுக்காக அந்த வச்சாங்கன்றது அவங்க கிட்டதான் கேட்கணும். அவங்க வச்சதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எனவே அவங்க கட்சிக்காரங்க கிட்ட அதை கேளு. அது அதையும் அவங்க கிட்டதான் கேட்கணும். நீங்க புரியுதுங்களா? அவங்க கிட்டதான் இந்த கேள்வி எல்லாமே கேட்கணும் நீங்க. சரிங்களா? கேப்டன் வந்து மக்களுக்கான தலைவர். இறங்கி வேட்டி மடிச்சு கட்டினாருன்னா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராக தான் கேப்டன் வாழ்ந்தாரு. சம்பாதிச்சது அத்தனையுமே மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான். எதிர்கட்சி தலைவர் பேசுற கூட்டங்கள்ல ஆம்புலன்ஸ் வேணும்னு
இது நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. ஆம்புலன்ஸ் வரும், லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்குதா. இன்னைக்கு நேத்து இல்லைங்க, நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆச்சு.